ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 ஃபுல்லாக தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் தலைப்பு வந்து அந்த உரைநடை வந்து நமக்கு தேவையில்லைங்க. அதாவது பெருமழை காலம் அப்படிங்கிற பாடம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற செய்யுளுமே தேவையில்லை. பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நூல்வெளியை நம்ம படித்து வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ முந்தின உரைநடைக்கும் நம்ம படிச்சிருக்கலாமே கேட்டிங்கன்னா அங்கே நூல்வெளி இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம், சரிங்களா? பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற செய்யுள் பகுதியை எழுதுனது ஐயப்ப மாதவன், சரிங்களா? நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன். ஸோ இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கிற கோட்டைங்கிற பகுதியை வந்து சேர்ந்தவர், சரிங்களா? அடுத்து இவர் வந்து இன்று அப்படிங்கிற கவிதை குறும்படமும் மழைக்கு பிறகு மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலிய கவிதை நூல்கள் வந்து எழுதியிருக்கார், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை. நம்ம சிலபஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு நெடுநல் வாடை. இது எழுதினவர் வந்து யார்? நக்கீரர். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம 9th புக்லலாம் கூட படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நெடுநல் வாடை அப்படிங்கிறது சின்ன சின்ன கோட்ஸில் வந்து நம்ம படிச்சிருக்கோம், சரிங்க. இப்போது இதோட திணை வந்து பார்த்திங்கன்னா வாகை திணை, துறை வந்து பார்த்திங்கன்னா கூதிர் பாசறை, சரிங்களா? அடுத்து அப்படி வந்திங்கன்னா இதோட பாவகை நேரிசை ஆசிரியப்பா. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. புதுப்பெயல்னா புதுமலை, ஆறுகளிங்கிறது வெள்ளம், கொடுங்கோல்னா வளைந்த கோல். இந்த கொடுங்கோல்ங்கிறது நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆறுகளிங்கிறதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரிங்களா? புலம்புங்கிறது தனிமை, கண்ணி தலையில் சூடும் மாலை. அடுத்து கவுள்ங்கிறது கண்ணம், மானா விலங்கு. இது ஆல்ரெடி 6ஆம் வகுப்புலேயே வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதுவுமே நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேவா? அடுத்து வந்து அப்படியே வந்திங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து நமக்கு இருக்கும். ஸோ வளையி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், சொல்லிசை அலைப்படை, பொய்யாங்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம், புது பெயல், கொடுங்கோல், பண்பு தொகைகள், இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் வந்து எழுதுனது தான் நெடுநல் வாடை, சரிங்களா? அப்போது நெடுநல் வாடையோட பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன், சரிங்களா? சரிங்க. அடுத்தது இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 188 அடிகளை கொண்டது. இந்த நூல் வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பெற்றது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் இது நெடுவாடையாகவும், போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் இது வந்து என்னது? நெடுநல் வாடை அப்படிங்கிற பேர் வந்து பெற்றிருக்கு, அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்கள், உத்தம சோழன் எழுதின முதல்கள். ஸோ இதுவுமே வந்து நம்ம நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்திங்கன்னா இந்த பாடத்தோட கடைசியில் நமக்கான நூல்வெளி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்தாச்சுங்க. ஸோ உத்தம சோழன் செல்வராஜ் அப்படிங்கிறவர் எழுதின முதல்கள் அப்படிங்கிற கதை தான் நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. தஞ்சை சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டதான் நமக்கான இந்த பாடம், ஓகேங்களா? உத்தம சோழன் அப்படிங்கிறவர் வந்து திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய தீவம்மாள் புறத்தை வந்து சேர்ந்தவர், சரிங்களா? இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மணித்தீவுகள், குருவி மறந்த வீடு, சரிங்களா? அடுத்தது இவர் எழுதின புதினங்கள் வந்து தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள், இதெல்லாம் இவர் எழுதின புதினங்கள். அடுத்தது கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற திங்கள் இதழை கடந்த 12 வருடங்களாக நடத்திட்டுருக்காரு. என்ன இதழ்? திங்கள் இதழ், சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது வந்து நமக்கான இலக்கண பகுதிகள் வந்து நமக்கு தேவையில்லைங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்தாலாம் 1 மார்க் வந்து பார்த்தரலாம், சரிங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரங்குகள், விலங்குகள், பறவைகள், பசுக்கள், இது வந்து நெடுநல் வாடையிலேருந்து நமக்கு கொடுத்ததுங்க. குளிரோட மிகுதியின் தன்மையினால் குரங்குகள் வந்து என்ன பண்ணுதுன்னா குளிரால் நடுங்குது. விலங்குகள் எல்லாம் மேய்ச்சலவே மறந்துருச்சு. பறவைகள் எல்லாம் மரத்துலேருந்து தொப்பு தொப்புன்னு விழுகுது. பசுக்கள் எல்லாம் கன்றுகளை வந்து என்ன பண்ணுது? தவிர்க்குது. அப்போ ஆன்சர் எப்படிங்க வரும்? 3 4 2 1 3 4 2 1 அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் பியில் தாங்க வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும், ஆனால் இங்கே ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 4 2 1ன்னு மாற்றி எழுதிக்கோங்க, ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது செகண்ட் கொஷின். நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எதை பற்றினா மலைத்துளிகள் பற்றி அவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது 3வது கொஷின். வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் அள்ளுதல், ஆப்ஷன் பி, சரிங்களா?
அடுத்தது 4th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன அப்படிங்கிறதுல இதில் பொய்யா வானம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய ஈடுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் என்ன உணர்த்துதுன்னா கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துது. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா பாரதியாரோட ஒரு பாடல் வந்து இருக்கோங்க, அதை பார்த்துட்டு கலைச்சொல் அறிவோம் வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. ஸோ இந்த பாடல் வந்து நல்லா தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசித்து பார்த்துக்கோங்க. இது எழுதுனது யார்? பாரதியார். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கலைச்சொல் அறிவோங்கிறத பார்த்துட்டு நூலாசிரியர் பார்த்தோன்னா இந்த இயல் கம்ப்ளீட் ஆகிடும். பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி. அடுத்தது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வாளர், லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், மெட்ரோ ட்ரெயின் மாநகர வண்டி. அவ்வளோதாங்க. அடுத்தது 10 பாட்டு ஆராய்ச்சி, இந்த நூல் எழுதினவர் ராசமாணிக்கனார். அடுத்தது இயற்கைக்கு திரும்பும் பாதைங்கிறது வந்து மாசானா புகோக்கா. ஓகேங்களா? அடுத்தது சுற்றுச்சூழல் கல்விங்கிறது ரவி, கருப்பு மலர்கள் காமராசன், வானம் வசப்படும் பிரபஞ்சன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோதாங்க. ஸோ 2ஆம் இயல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.